பேக் டு டெசர்ட் ஈகிள் கேமிங் சேனல். இந்த பிளேன் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறு கேம் பிளே தான்ப்பா. நீங்களே கீழே வந்து பார்த்துருப்பீங்க, ட்ரைனிங் மேட்ச்சில் அன்லிமிட்டட் ஆமோ எப்படி அது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கொடுக்க போகிற லைக்ஸ் வரும்னா 100 மில்லியன் வேலைக்காவது ஒரு லைக்காவது போடுங்கண்ணா. எப்பா ஓசியில் பார்க்காதீங்கண்ணா. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சி நல்லா கன்சா பாருங்க. மறக்காம ரேங்கிங் அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே என்னடா அது உள்ளே போக மாட்டேங்குதே. நான் வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் நான் கட் பண்ணல. ஏன்னா அப்புறம் வந்து நீங்கள் வந்து இவன் எடிட் பண்ணி ஏதோ தப்பு பண்ணுறான், இட்ஸ் வாட்சிங் நோட்சிங் அப்படின்னு ஏதோ சொல்லி லைக் போடாமல் விட்டுருவீங்க. ஸோ வந்து கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் கைஸ். ஓகே உள்ளே போயாச்சு. ஸோ ஓகே கைஸ், நம்மளோட ஃபேவரட் கன்னாக மாறிய சேனல் நேமாக மாறிய டெசர்ட் ஈகிள் 2 ஷாட் அண்ட் AWM எடுக்கலாமா? இல்லை வேணாம், ஏகே எடுத்துக்கலாம். ஐயோ நான் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓ மை காட், ஸ்டக் ஆகி விட்டது. ஓகே காய்ஸ், என்ன MP5 எடுத்திருக்கேன். ஓ மை காட், 2 ஷாட் தான் நம்மளுக்கு பிடிச்ச கன். ஓகே காய்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளன்ற கேமுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2 தரமான சம்பவம் இருக்குது. முதல் தரமான சம்பவம் என்னன்னா அன்லிமிட்டடாமோ. 2வது தரமான சம்பவம் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து காட்டுவாசி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கேன் கேர்ள் கேரக்டரில். ஒருத்தன் காட்டுவாசி கருப்பு ட்ரெஸ் போட்டு ஏதோ ட்ரை பண்ணான் என்கிட்ட. அதை சேவை காட்டு வேட்டைக்காரி அப்படின்னு வந்து அது நீங்களும் பாருங்கள் கைஸ். ஸோ என்ன ட்ரை பண்ணுறானே புரியல. ஓகே கைஸ், அது எப்போ தெரியுமா ட்ரிபிளைன் ப்ரெஸ்ஸில் தான் ட்ரை பண்ணுறான், என்னன்னே புரியல. ஓகே கைஸ், ஓகே ஃபஸ்ட் நம்ம பாம்பு இருக்கிற இடத்துக்கு போங்கடே சொல்கிறதுக்கு மட்டும் அடிச்சா எப்படிறா. ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பாம்பு இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இவனை முடிச்சு விட்டாச்சா. ஐயோ புதுசாக ஒருத்த வரான், சீக்கிரமாக பாம்பு எடுத்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இதில் வந்து ஒரு சின்ன எடிட்டிங் ப்ராப்ளம் வரும். தயவு செஞ்சு அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா அது எடிட்டிங் வந்து சரி பண்ண முடியல. எடிட்டிங் ப்ராப்ளம். ஓகே திடீர்னு ஏகே எடுத்துட்டேன்னா போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவைவ்னா அப்படின்னு கொடுத்துட்டு டப்பு நீங்கள் பாம்பு எடுத்துட்டீங்க. ஸோ நெட் ஆஃப் பண்ணும்போது தான் இப்போ எடிட்டிங் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த எடிட்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எப்படின்னு தெரில. ஸோ வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்து எடிட்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து வேற லெவல் அடிக்கிறானே. ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எதிரி நம்ம கண்ணில் படுற மாதிரி அச்சஸில் அடிக்கணும் கைஸ். ஸோ வந்து இவன் வராம வந்து இவன் முடிச்சு விட்ருவோம். முடிச்சு விட்றா சரி ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதிரிக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது ரெடியாக கரெக்டாக நிற்கணும் கைஸ். ஸோ வந்து எங்கே போய் நிற்கலாம்? ஸோ ஓகே அந்த லெஃப்டில் போய் நிற்கலாமா இல்லைங்க? ஸோ யாரத்து முடிச்சு விட்டான் போச்சு. ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா டீசெண்டாக எங்கே போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் வாட் டு டூ? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எடிட்டிங் ப்ராப்ளமில் ஸோ அதனால் பாம்பே எடுக்கணும். ஸோ எடிட்டிங் ப்ராப்ளம், சின்ன எடிட்டிங் ப்ராப்ளம் ஆகிவிட்டது. அட கடவுளி. ஓகே சீக்கிரமாடி வந்துட்டான் போச்சு. முடிக்க போகிறான்னு தெரியுது. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ வந்து இதுலேயும் ஒரு சின்ன எடிட்டிங் ப்ராப்ளம் வரும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அடிக்கும் போது நம்ம வந்து முடிச்சு விட்டான். சரி ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகே கைஸ், இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட பாம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனிமி கண்ணுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி நின்றுட்டு டப்புன்னு நெட் ஆஃப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே ட்ரிபிள் போயிடுச்சு. ஓகே வாங்க ஓடலாம். ஸோ இந்த மணி நம்மளை கொட்டு 130 ஐயே என்ன நடுமணியில் வச்சாலும் வரமாட்டா. இவனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விடுமா? போட்டுருவேன். சரி அடுத்த ஆளுக்கிட்ட போவோம். வந்து இங்கே தான் அந்த தரமான சம்பவம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த சேவை காட்டு வேட்டைக்காரி. சரி ஓகே கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த. ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நின்றுட்டு ஒரு மெயின் பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா கையில் பாம்பு எடுத்துக்கணும். ஓகே ஸோ கையில் பாம்பு எடுத்துகிட்டு நெட்டை ஆன் பண்ணி விட்ருங்க கைஸ். நெட்டை ஆன் பண்ணி விட்ட உடனே அப்படியே எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கரெக்டாக. மீன் நெட்டை ஆன் பண்ணோன்னே எல்லாம் எவனா நடிப்பான். ஸோ யார் என்னை ஹெட்ஷாட் அடிச்சிட்டு இல்லை ஏதோ கலாய்ச்சிட்டு போனா இன்னொன்று தெரில, பார்க்கலாம். ஸோ வேர் இஸ் தீஷா? ஸோ மனோரஞ்சு எங்கே காணும், என் பேரே வரல. சரி நான் கவனிச்சிருக்க மாட்டேன். ஸோ இவன் நின்ன இடத்துல குதிச்சிருந்தான். அடப்பாவி யாரா இவன், ஜம்பிங் ஹேக்கரா இல்லை என்னதுன்னு தெரியல. ஓகே கைஸ், திஸ் இஸ் அ ட்ராஜிக் ஆஃப் த மேஜிக். என்னதுன்னா நீங்கள் அன்லிமிட்டெட் பாம்ஸ் போடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் கைஸ். ஆனால் நீங்கள் வந்து மேட்ச் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா ப்ளீஸ் ரீலாகின் அப்படின்னு வந்து அதுவே காட்டும். அது காட்டணும், தயவு செஞ்சு நீங்கள் ரீலாகின் பண்ணிடுங்க கைஸ். ஸோ வந்து இப்போ நீங்கள் போட்டே இருக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் இருக்குது நீங்கள் வந்து அப்படி கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறந்தாலும் பரவாயில்ல,
அது வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து கன் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிஞ்சு விட்டுரும், அதாவது அந்த ஹேக் விட்டுரும். ஸோ இப்போ கன் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா ஸோ வந்து இந்த ஹேக் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே நான் ஃப்ளாஷ் பாம்லையும் ட்ரை பண்ணேன், பட் டென்ட்ரைட்டும் ட்ரை பண்ண வந்துடுச்சு. ஸோ க்ளோவால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. ஏன்னா க்ளோவால் எடுக்க முடியல, க்ளோவால் தொட்டேன் பட் போட முடியல. க்ளோவால் கையில் தான் இருக்கும் பட் போட முடியல கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மெயினாக ஏதாவது எடிட்டிங் ப்ராப்ளம்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கலாம் தயவு செஞ்சு ஒரு 2-3 பேருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நாம் கண்டிப்பாக சந்திப்போம் கைஸ். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அப்படின்னு ஒரு கருத்தோடு இந்த வீடியோ முடிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரேங்கிங் அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.